என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் படித்த திருக்குறளில் உணர்ந்த திருக்குறள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றாம் கொல் எனும் சொல். பொருள்: தந்தை தனக்கு செய்த நன்மைக்கு கைமாறாக மகன் இவனை பெற என்ன தவம் செய்தாரோ என்று மற்றவர்கள் புகழும்படியான ஒழுக்கமும் அறிவும் உடையவனாக திகழ வேண்டும். இதுவே இந்த திருக்குறளின் அர்த்தம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வீடு குடியிருந்தவங்க வேறு ஒரு வீட்டுக்கு போகிறதா நம்ம வண்டி புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா நானே எல்லாம் ஏற்றி இறக்கி கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தார். எல்லா பொருளையும் தூக்கிட்டு போகிறது எல்லாம் போய் வண்டியில் ஏற்றுற வேலையை பார்த்துட்டு இருந்தார். அதை பார்த்தா அவங்க பையன், "அப்பா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா" அப்படின்ட்டுன்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். "இல்லை சாமி நீ போய் உட்காரு" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியுமே கேட்காம அவனால் முடிஞ்ச பொருள் அத்தனையும் எப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்கிறான் பாருங்க. "அப்பா நீ உட்காருப்பா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்ப்பா" அப்படின்ட்டுன்னு அவங்க அப்பாவுக்கு அவனால் முடிஞ்ச எல்லா பொருளையும், சின்ன சின்ன பொருள் தூக்க முடியுது தூக்க முடியாது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறான். ஃப்ரிட்ஜு முதல் கூட நான் தூக்குறேன்னு ராவடி பண்ணிகிட்டு இருந்தான். அது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லி தான் நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை தெரிய வைக்கணுங்கிறது இல்லை. நம்மளை பார்த்து கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டுனா அதை நம்ம வளர்த்துறதுக்கான அடையாளமே இதுன்னு தான் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். என் குழந்த இன்றைக்கி செஞ்ச இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம சொல்லி கஷ்டத்தை புரியாத குழந்தைங்க இருக்கிற பட்சத்தில் நம்ம சொல்லாமலே புரிஞ்சுக்கிற இந்த குழந்தை கிடச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.